நல்லா இருக்கு சார். நல்லா நல்லா ஸ்டோரியா போட்டிருக்காங்க. எங்க மாமனார் இந்த மாதிரி இட்லி கடை வச்சிருந்தாரு. எங்க வீட்டுக்காரரு அவங்க சிஸ்டர்ஸ் அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே இந்த வேலை செஞ்சிருக்காங்க. அதை அப்படியே தத்ரூபமா கொண்டு வந்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. படம் ஒரு தாட்டி பார்க்கலாம். அவரு ட்ரை பண்ணியிருக்கிறாரு, பரவாயில்ல. நல்லா இருந்துச்சு. தனுஷ் ஆக்டிங் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருந்தது. தனுஷ் ஆக்டிங், நித்யா மேனன் ஆக்டிங். தனுஷ் ஆக்டிங், நித்யா மேனனோட ஆக்டிங்கு, அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷோட மியூசிக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்னைக்கு ட்ரெண்டுக்கு இந்த மாதிரி படம் தான் ரொம்ப அவசியம். ஏன்னா படித்தோமா, அப்ராடுக்கு போய் சம்பாரிச்சோமா, சொந்த பந்தம் வேண்டாம், யாரும் வேண்டாம் அப்படின்னு இருக்கிற இந்த உலகத்தில் சூப்பரான படம் எடுத்திருக்காரு. ஆமாம். அவரோட நடிப்பு கொஞ்ச நேரம் வந்தாலும் அவர் தான் இந்த கதைக்கு ஒரு வேறுன்னே சொல்லலாம். அந்த மாதிரி நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கு. பட் தனுஷ் சார் படத்துக்கு படம் வேரியேஷன் காமிச்சிட்டே இருக்காரு. தனுஷ் சார் கிரேட், யூஆர் ஒரு கிரேட் சல்யூட் சார். தனுஷ் சார் சூப்பர் படம் சார். எல்லாருமே இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். அப்போ தான் அவங்களோட முன்னோர்களோட அதுக்கப்புறம் குலசாமி இது எல்லாத்தையுமே நம்மளோட கல்ச்சரை நம்ம மறக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. படம் நல்லா இருக்குதுங்க. கிராமத்து படம், உண்மையான கதையாக இருக்குது. எல்லாம் குடும்பத்தோட பார்க்கலாம். குடும்ப கதை அருமையா இருக்குதுங்க. தப்பு நினைக்க கூடாது. அந்த இட்லி கதை கேட்க குடும்பம் பயங்கரமா இருக்குது. பரவாயில்ல. சேலம் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கேன், கிச்சிப்பாளையம். தனுஷ் ரசிகர் ஒரு ஃபேன். கிட்டத்தட்ட 10 படம் பார்த்தேன். 10 படத்துல பார்த்தது வரைக்கும் ஏதோ இந்த படம் பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். இப்ப தனுஷும் நித்யா மேனனும் திருச்சி படத்துக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி ஆயிட்டாங்க. இதை பத்தி என்ன? இவங்களை பத்தி சொல்லணும்னா அடிச்சுக்குது ஆளே இல்லை. இந்த இட்லி கடை வரைக்கும் வியாபாரம் வரைக்கும் கடைசி வரைக்குமே போயிட்டு இருக்கு. ராஜ்கிரண் நடிப்பு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் வராது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சீன் தான். அவருக்கும் நல்ல நடிப்பு. இந்த காம்போ நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி சென்டிமெண்ட், ஃபெஸ்டிவல், இந்த எல்லா கான்செப்டும் நல்லா இருந்தது. கண்டிப்பா எல்லாமே கனெக்ட் ஆச்சு. அப்படி ஒன்றும் இல்லை, நம்ம சென்டிமெண்ட்டா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி கான்செப்ட் நல்லா இருக்குங்க. சூப்பரா பண்ணியிருக்கிறாரு. அருமையா இருக்கு. ஓல்டு இது அப்படியே ரியாலிட்டி மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது, செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்தது. ஓவராலா சூப்பரா இருந்தது. ரேட்டிங் என்ன? 7. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. இந்த காலத்துக்கு ஒரு பேரண்டா நல்ல கதையை சொல்லியிருக்காரு. ஒரு அப்பாவை நல்ல கதையை சொல்லியிருக்காரு. ரொம்ப சூப்பரா கதை. இதுல ஏதாச்சும் லாக்கிங் இருக்கு? இல்ல, பட் ஓவர் சென்டிமெண்டலா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மோஸ்ட் சென்டிமெண்டல்னா ராஜகிரண் நடிப்பு. அப்பாவோட சென்டிமெண்ட் அடிச்சு தூக்கிட்டாரு. ஃபேமிலியாக பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டு. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அதாவது அப்பாவையும் கிராமத்தையும் லவ் பண்ணுறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திபனோட ரோல் பார்த்தீங்கன்னா இதில் ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தாரு, சின்ன ரோலாக சொல்லியிருந்தாரு. ஆனால் பார்த்திபனோட ரோலை ஃபுல்லாக ஃபெயிலியராக காட்டி கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா பார்த்திபனோட ஒரே ஒரு டைலாக் தான், சொந்த மண்ணுக்காக நிற்கணும் அப்படிங்கிற டைலாக்ல அடித்து தூக்கிட்டாரு. அவரோட ரோல் சூப்பராக இருக்கும். டேரக்டரும் தனுஷ் சூப்பராக பண்ணியிருந்தாரு. உண்மையாலுமே பாட்டு, அந்த ஃபஸ்ட்டு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாட்டு ராஜகிரனுக்கு ஸ்லோவாக பண்ணிட்டாரு. கிளைமேக்ஸில் அப்பா இறந்தப்போ அந்த பாட்டு போட்டிருந்தா படம் வேறு லெவலாக இருந்தது. அந்த பாட்டை நம்பி தான் நான் ரொம்ப வந்தேன். அந்த பாட்டு நார்மலாக போன மாதிரி படத்தில் நார்மலாக போயிடுச்சு. ஆனால் அது பாட்டாக பார்க்கும்போது பயங்கர குட்டி. அருண் விஜய் உண்மையாலுமே ஒரு கேரக்டர் பெஸ்ட் ரோல் தான். அவர் ஃபுல்லாக காட்டியிருந்தாங்க. அவர் பெரிய மைனஸாகவே இல்லை. அவர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ன எதிரிக்கு என்ன சீன் வேணுமோ அந்த சீன் அப்படியே அழகாக பண்ணியிருந்தாரு. கிளைமேக்ஸில் கரெக்டாக ஒரே ஒரு காமெடி சீன் அருண் விஜய்க்கு ஆடியன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. தேட்டரில் உண்மையால எழுந்து நின்று கை தட்டினாங்க அருண் விஜய்க்கு அந்த சீனுக்காக. படத்தில் ஏதாச்சும் லேக் எதுவுமே இல்லைங்க. ஃபேமிலியாக ஃபுல்லாக எல்லாருமே, ஆடியன்ஸு, குட்டீஸு எல்லாருமே, பெரியவங்க முதல் கொண்டு 90 கிட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா நம்ம 50 ஏஜில் இருக்கிறவங்க எல்லாமே நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப ஃபேமிலி குட் ஃபீல் எல்லாருமே. உண்மையாலுமே கடைசியாக ஒரே ஒரு சீன், ஒரு டீ குடிக்கிற சீனு, ராஜகிரனோட ஃப்ரேமு, படம் அதோட முடிஞ்சுது. அந்த சீனை நின்று பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது.
அந்த அப்பாவை ஒரு வயசு பசங்கள்லாம் வந்து ஒரு ஏஜுக்கு மேலே அப்பாவை வெறுத்துருவாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாமே ஃபாரின் போயிடுவாங்க. அப்படி போகும்போது இல்லை ஃபாரினோ இல்லை உள்ளூரில் வேறு வேலைக்கோ அப்படி போகும்போது நம்ம பையன் நம்ம கண்ட்ரோல் விட்டு போகிறான் அப்படின்னு அப்பா ஃபீல் பண்ணுறப்ப அந்த பையனுக்கு புரியாது. ஆனால் அவன் அடிபட்டு மிதிப்பட்டு எல்லாம் முடிஞ்சு போய் அவன் அப்பாவோட நினப்பை தேடும்போது அப்பா சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் அந்த பையனுக்கு அடிபடும்போது திரும்ப அப்பா வாழ்ந்த இடத்துக்கோ இல்லை அந்த சொந்த ஊருக்கோ வருவான். அந்த மாதிரி மகன்கள் எல்லாருமே ஒரு ஃபீலாக இப்போவே அதை புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் தனுஷ் எடுத்து கொடுத்துருக்காங்க. இளையராஜாவுக்கு அப்புறம் ஒரு கிராமத்து சங்கீதம் ஒரு மியூசிக் வேணும்னா அது ஜிவி மட்டும்தான். அனிருத் இப்போ வர எல்லாருமே வந்து வெஸ்டர்னில் இருக்காங்க. கிராமத்து மியூசிக் ஃபைட்டில் கூட பார்த்தீங்கன்னா கிராமத்து பிஜி மட்டும்தான். மோளம் இருக்கு இல்லைங்களா, மோளை பறை இசை மட்டும்தான். வேற மியூசிக் எதுவுமே யூஸ் பண்ணல. ஆக்ஷன் சீன் 2 சீன் இருக்கு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. கரெக்டான இடத்துல ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அருண் விஜய்க்கு ஒரு ரோலும் தனுஷுக்கு ஒரு ரோலும். ஏன்னா அருண் விஜயை நார்மலாக காட்டக்கூடாதுன்னு அவரோட ஃபைட் சீன்ஸை தூக்கி சாப்பிட்டாங்க. இது ரேட் என்ன 10.10